பாஜக கட்சியின் தேசிய செயலாளராக இருந்தவர் எச். ராஜா. ஹரிஹரன் ராஜா சர்மா தனது தகப்பனார் காலத்தில் இருந்தே RSS அமைப்பில் ஈடுபாடு கொண்டுள்ளவர். 2001ஆம் ஆண்டு காரைக்குடி சட்டமன்ற உறுப்பினராக பதவி வகித்தவர். சட்டம், சார்ட்டர்ட் அக்கவுண்ட் போன்றவற்றை படித்துள்ளார். RSS இயக்கத்தின் கொள்கைக்கு ஈடுபாடு கொண்டுள்ளதால் பெரியாரிஸ்டுகள் தங்கள் கொள்கைக்கு எதிரானவர்கள் என்று விமர்சிப்பதை வழக்கமாக கொண்டுள்ளார். வடமாநிலத்திலிருந்து வாஜ்பாய், அத்வானி போன்ற பெரிய தலைவர்கள் வரும்பொழுது அவர்கள் பேச்சுகளை மொழிபெயர்த்தவர் எச். ராஜா. மூத்த பாஜக தலைவர்களுடன் நெருக்கத்தில் உள்ளவர். அடிக்கடி தனது சர்ச்சை பேச்சுகளால் சிக்கலில் மாட்டிக்கொள்ளும் எச். ராஜா உயர்நீதிமன்றம் குறித்து கடும் சொற்களை உபயோகப்படுத்த பொழுது தானாக முன்வந்து உயர்நீதிமன்றம் வழக்கு தொடர்ந்தது. அவர் மன்னிப்பு கேட்டதால் அந்த வழக்கிலிருந்து அவருக்கு விலக்களிக்கப்பட்டது. GSTயை தனது மெர்சல் படத்தை விமர்சனம் செய்ததற்காக நடிகர் விஜயை ஜோசப் விஜய் என்று சமயம் சார்ந்து கடும் விமர்சனம் செய்தார். பத்திரிகையாளர்களை தேச விரோதிகளாக விமர்சிப்பது, நீதிமன்றத்தை ஒருமையில் பேசுவது, கிறிஸ்தவர்கள் முஸ்லிம்கள் பற்றி தனது வன்ம பேச்சுகளை பிரச்சாரமாக செய்து வருகிறார். திரிபுராவில் கம்யூனிஸ்ட் புரட்சியாளர் விளாடிமிர் லெனின் சிலை அகற்றப்பட்டது போல் தமிழகத்தில் சமூக சீர்திருத்தவாதி தந்தை பெரியாரின் சிலையும் உடைக்கப்படும் என எச். ராஜா 2018ஆம் ஆண்டு மார்ச் மாதம் ட்வீட் செய்தார். தனது அட்மின் தான் பதிவிட்டார் என்று சொல்லி அதையும் நீக்கிவிட்டார். ஆனால் இது நீதிமன்ற வழக்காக மாறியது. அதே ஆண்டு திமுக MP கனிமொழிக்கு எதிராக தனிமனித விமர்சனமாக ட்விட்டரில் இன்னொரு பதிவு செய்திருந்தார். இது பொதுநல வழக்காக தொடரப்பட்டு பல்வேறு விசாரணைக்கு பிறகு குற்றம் நிரூபிக்கப்பட்டது. பல்வேறு காவல் நிலையங்களில் திமுக நிர்வாகிகள், தந்தை பெரியார் திராவிடர் கழகம் உட்பட அமைப்புகள் புகார்கள் அளிக்கப்பட்டது. இதற்கு எதிராக ஈரோடு நகர காவல் நிலையம் மற்றும் கருங்கல்பாளையம் காவல்துறையும் 2 வழக்குகளை எச். ராஜாவுக்கு எதிராக பதிவு செய்துள்ளது. இந்த வழக்கை MP, MLA வழக்குகளை விசாரிக்கும் சிறப்பு நீதிமன்றம் சென்னை மாவட்ட ஆட்சியர் வளாகத்தில் விசாரித்தது. வழக்கை விசாரித்த நீதிபதி G. ஜெயவேல் அவர்கள் 41 பக்கங்கள் 24 பக்கங்கள் அடங்கிய 2 தீர்ப்புகளில் எச். ராஜா குற்றவாளி என்று அறிவித்துள்ளார். 2 வழக்கிற்கு 6 மாத கால சிறை தண்டனையும் 5000 ரூபாய் அபராதமும் விதிக்கப்பட்டுள்ளது. இதனை எதிர்த்து உயர்நீதிமன்றத்தில் மேல்முறையீடு செய்வதாக எச். ராஜா தரப்பு அறிவித்துள்ளது. மேல்முறையீடு செய்ய கால அவகாசம் வேண்டி இந்த தீர்ப்பை நிறுத்தி வைக்க வேண்டும் எனவும், இல்லை என்றால் சிறைக்கு செல்ல வாய்ப்புள்ளதாகவும் அவர் தரப்பு வழக்கறிஞர்கள் கோரிக்கை வைத்துள்ளனர். எச். ராஜாவிற்கு டிசம்பர் 31ஆம் தேதி வரை அவகாசம் தருவதாகவும் அபராத தொகையை உடனடியாக செலுத்த வேண்டும் எனவும் நீதிமன்றம் கூறியுள்ளது. இது குறித்து பத்திரிகையாளரிடம் பேசிய எச். ராஜா, இது அரசியல் பழிவாங்கும் நடவடிக்கை என்றும் சித்தாந்த ரீதியான எதிரிகளுக்கு எதிரான வழக்கு தொடர்வதை பார்த்துள்ளோம். திராவிடியன் ஸ்டாக் எதிரான என்னுடைய ஃபைட் தொடரும் என்றும் தெரிவித்துள்ளார். எச். ராஜா வழக்கு எந்த நிலையில் செல்லப் போகிறது என்று டிசம்பர் 31ஆம் தேதி அன்று தெரியும்.